சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான மாணவியின் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிட்ட உயர்நீதிமன்றம் 3 பெண் அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு விசாரணை குழு அமைத்து ஆணையிட்டுள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்றம் கடும் கண்டனங்களுடன் உத்தரவுகளை பிறப்பித்தது. ஒரு பெண் பாதுகாப்பிற்காக தன்னையே தியாகம் செய்யக்கூடாது என்று கூறிய நீதிபதிகள் பெண் ஒருவர் ஏன் தன் விருப்பப்படி காதல் செய்யக்கூடாது என்றும் கேள்வி எழுப்பினர். பெண்களின் விருப்பத்தில் தலையிட யாருக்கும் அதிகாரம் இல்லை என்று சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் பெண்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு ஆணும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினர். பாலியல் தொழிலாளிகளுக்கு கூட பாதுகாப்பு அவசியம் என்று கூறிய நீதிபதிகள் அவர்கள் அனுமதியின்றி யாரும் தொடக்கூடாது என்று காட்டமாக கூறினர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவியின் தனிப்பட்ட தகவல்கள் வெளியானதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் நீதிபதிகள் கண்டித்தனர். இதுபோன்று முதல் தகவல் அறிக்கை வெளியானால் எதிர்காலத்தில் புகார் அளிக்க பெண்கள் தயங்க மாட்டார்களா என்று நீதிபதிகள் வினவினர். புகார் அளித்த மாணவியை முழு மனதுடன் பாராட்டுவதாக கூறிய நீதிபதிகள் அவர் தொடர்ந்து கல்வி கற்கும் சூழலை உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவித்தனர். மேலும் மாணவியிடமும் எவ்வித கல்வி கட்டணமும் பல்கலைக்கழக நிர்வாகம் வசூலிக்க கூடாது என்றும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. முதல் தகவல் அறிக்கை எழுதப்பட்ட விதம் அதிர்ச்சி அளிப்பதாக கூறிய நீதிபதிகள் பாதிக்கப்பட்டவரின் மாண்பை பாதுகாக்கும் வகையில் FIR எழுதப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினர். அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் வன்கொடுமை காவல்துறையினரின் தோல்வியை காட்டுவதாக கண்டித்த உயர்நீதிமன்றம் இவ்வழக்கை விசாரிக்க ஸ்னேகா பிரியா, பிருந்தா, ஐமன் ஜமால் உள்ளிட்ட 3 பெண் IPS அதிகாரிகள் கொண்ட குழுவை நியமித்தது. இந்த சிறப்பு விசாரணை குழுவிற்கு காவல்துறை முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் முதல் தகவல் அறிக்கை கசிந்ததால் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு இடைக்கால நிவாரணமாக 25 லட்சம் ரூபாய் அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று நீதிபதிகள் ஆணையிட்டனர். இந்த தொகையை FIR கசிவதற்கு காரணமாக இருந்தவர்களிடமிருந்து வசூலிக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இணையத்தில் வெளியான பாலியல் வன்கொடுமை FIR-ஐ 14 பேர் பதிவிறக்கம் செய்ததாக உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தொடர்பான வழக்கு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் V லட்சுமி நாராயணன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது சில தொழில்நுட்ப கோளாறு காரணங்களால் முதல் தகவல் அறிக்கை இணையத்தில் பதிவாகிவிட்டதாக அரசு தரப்பில் கூறப்பட்டது. இது தொடர்பாக தேசிய தகவலியல் மையத்திடம் கேட்டபோது IPC-யில் இருந்து PNL சட்டத்திற்கு மாறிய போது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாக விளக்கமளித்ததாக அரசு தரப்பு வழக்கறிஞர் உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்தார். மேலும் 14 பேர் இதனை பதிவிறக்கம் செய்து பரப்பியதாகவும் அவர்களும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும் அரசு தரப்பில் கூறப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் பாதிக்கப்பட்ட மாணவி மீது குறை கூறும் வகையில் முதல் தகவல் அறிக்கை இருப்பதாக கண்டித்தனர். அமைச்சர்களுடன் குற்றவாளி இருக்கும் புகைப்படம் குறித்து அரசு விளக்கமளித்த போது இது தேவையற்ற வாதம், குற்றத்து இல்லை என்ற முடிவுக்கு காவல் ஆணையர் எப்படி வந்தார் என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதுவரை நடைபெற்ற விசாரணையில் ஒருவர் மட்டுமே குற்றவாளி என தெரியவந்ததாக காவல் கூறியதாக அரசு தரப்பில் பதிலளிக்கப்பட்டது. ஒருவர் மட்டுமே குற்றவாளி என காவல் ஆணையர் முடிவுக்கு வரவில்லை என்றும் அரசு தலைமை வழக்கறிஞர் விளக்கமளித்தார். தனக்கு பின் பெரிய குழு உள்ளது என்பதை காட்டுவதற்காக குற்றவாளி செல்போனில் பேசுவதை போன்று நடித்திருப்பதாக கூறிய அரசு வழக்கறிஞர் அவர் வேறு ஏதாவது மொபைல் வைத்திருந்தாரா என்பது குறித்தும் விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். இதனிடையே அண்ணா பல்கலைக்கழகத்தில் 988 கேமராக்கள் இருந்ததாகவும் அதில் 139 கேமராக்கள் வேலை செய்யவில்லை என்றும் பல்கலைக்கழக நிர்வாகம் தரப்பில் விளக்கமளிக்கப்பட்டது. 189 ஏக்கர் பரப்பில் உள்ள பல்கலைக்கழக வளாகத்திற்கு 8 வழிகள் இருப்பதாகவும் அனைத்திலும் பாதுகாப்பு போடப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டது. மேலும் கண்காணிப்பு கேமரா பதிவுகள் அனைத்தும் காவல்துறை வசம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்தது.